Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நாம டெய்லி பார்க்குற விஷயத்தை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுன்றத பத்தி நாம ஏற்கனவே 3 பார்ட் போட்டிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த 4th பார்ட். வழக்கம் போல இந்த வீடியோ உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. டூத் பிரஷை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா காலையில ஏஞ்சதுக்கு அப்புறமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இதை வச்சு பல்ல தேய்னு தேய்ச்சி எடுப்போம். அந்த டூத் பிரஷை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்களேன். இப்பெல்லாம் நிறைய இடத்துல டீ கேட்டா பாலையும் கொடுத்து டீ பேக்கையும் கொடுத்துறாங்க. அதுலயும் டீ பேக்கை பால்ல போட்ட உடனே அது டீயா மாறிடுது. அந்த அளவுக்கு அதோட ப்ராசஸ் அவ்வளவு குயிக்கா இருக்கு. அந்த டீ பேக் மைக்ரோஸ்கோப்ல எப்படி தெரியுதுன்றத நீங்களே பாருங்களேன். டீ பேக்ஸ த்ரெட்ல தான் செஞ்சிருக்காங்க. அதுலயும் சின்ன சின்ன ஓட்டை வேற தெரியுது பாருங்க. இது வழியா டீ தூள் வெளியில வர மாட்டேங்குது, ஆனா அதோட சாறு மட்டும் வெளியில வருது. அந்த அளவுக்கு இத கச்சிதமா செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த டீ பேக் உள்ள இருக்கிற டீ தூள் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? டீ தூளை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஏதோ கல்லு மாதிரி தெரியுதுல்ல. இதே மாதிரி நெய்யை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. சில பேர் 3 வேளையும் நெய் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றதுனால தான். ஆனா அந்த நெய்யை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நீங்களே பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. நெய்யுக்குள்ள லைவ் பாக்டீரியா இருக்கு பாத்தீங்களா? இந்த பாக்டீரியாவால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது நமக்கு ஹெல்த்தி தான். ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறம் நெய் சாப்பிடுவாங்களான்றது டவுட் தான். மனுஷங்களோட முடி நார்மலா கண்ணில் பார்க்கும் போதே நல்லா தான் தெரியும். அதுவே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இப்படிதான் தெரியும். இத மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது முடி மாதிரி தெரியல, ஏதோ வயர் மாதிரி தானே தெரியுது. மேட்ச் ஸ்டிக் பொதுவா எல்லார் வீட்லயும் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஐட்டம் தான். ஆனா இத மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது சாதாரணமா தெரியாது. பொதுவா மேட்ச் ஸ்டிக்கை பார்க்கும்போது இந்த மாதிரி ஓட்ட தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இப்படி ஓட்ட தெரியுது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த சின்னோண்டு ஓட்ட வழியா ஆக்சிஜன் போயிட்டு வரும். சோ தீக்குச்சியை உரசும் போது ஃபிரிக்ஷனால மொத்த மருந்தும் கண்ணிமைக்கும் நேரத்துல எரிஞ்சிரும். இப்ப அந்த எரியிற ப்ராசஸையும் மைக்ரோஸ்கோப்ல பாருங்களேன், செம்ம ஃபீலிங்கா இருக்கும். வீட்டுல குழந்தை இருந்தா கண்டிப்பா அவங்க வீட்டுல வெட் வைப்ஸ் இருக்கும். அந்த வெட் வைப்ஸை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இப்படிதான் தெரியும். நிறைய பேர் பழுத்த வாழைப்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டா அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ரொம்ப பழுத்த வாழைப்பழம் ரொம்ப ஆபத்தானது. ஏன்றத மைக்ரோஸ்கோப்ல பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாதாரணமான வாழைப்பழத்தை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். நார்மலா ஒயிட்டா பாக்குறதுக்கு சுத்தமா இருக்குல்ல. இப்போ ரொம்பவே பழுத்த வாழைப்பழத்தை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
இதுக்குள்ள உயிரோட பாக்டீரியாஸ் எப்படி தவழ்ந்து போகுது பாத்தீங்களா? இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலானது. அதனால ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மொபைலை எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? அதோட ஸ்பீக்கரை, மைக்க, சார்ஜிங் போடுற போர்ட்டை என்னைக்காவது கிளீன் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண போன்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு மைக்ரோஸ்கோப்ல நீங்களே பாத்துக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு டஸ்ட் இருக்கு? அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ உங்க போனை கிளீன் பண்ணுங்க. ஏன்னா இப்பெல்லாம் சோறு தண்ணி இல்லாம கூட நிறைய பேர் வாழ்ந்துடுறாங்க. ஆனா மொபைல் இல்லாம கிச்சன்ல சக்கரை இல்லாத வீடை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அந்த சக்கரைய மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. சக்கரைய மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஏதோ அழகான கிறிஸ்டல் மாதிரியே இருக்குல்ல? எந்த அளவுக்கு அழகா இருக்கோ இது அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஆபத்து. ஏன் ஆரம்பிச்சா இதுக்கு ஒரு லெக்சரே போகும். வேணாம் விட்டுருங்க. நம்ம வீட்டுல வெளியில எல்லா இடத்துலயுமே ஒயரை நச்சுன்னு கட் பண்றத பார்த்திருப்போம். ஆனா அந்த ஒயர் கட் பண்ற ப்ராசஸ மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அந்த ஒயரை கட் பண்ற ப்ராசஸ் மட்டும் இல்ல, சவுண்டும் பயங்கரமா இருந்துச்சுல்ல? ஸ்ட்ராபெரிய மைக்ரோஸ்கோப்ல பாத்திருக்கீங்களா? அந்த மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா அதோட விதை எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்களேன். விதை மட்டும் இல்ல, அதுல இருக்க பூச்சி கூட தெரியுதுல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.